ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு த சேட் ஆஃப் ஃப்ரேம். நான் உங்க ஹோஸ்ட். 2025 இப்போ ரீசெண்டாக வெளியே வந்து ஒரு பயங்கரமான சர்வைவல் த்ரில்லர் மூவி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே வெள்ளனாலே ஞாபகத்துக்கு வர்றது நம்ம சென்னை தான். அதை விட பல மடங்கு வெள்ளம் வந்து ஒரு உலகமே மெல்ல மெல்ல அழியுது. அதில் ஒரு அம்மாவும் பையனும் எப்படி தப்பிக்கிறாங்க, தப்பிக்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருக்காங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா படத்தோட பாதியில் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாருங்க. இந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா படத்தை கண்டினியூ பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. வாங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கா. பக்கத்தில் அவனோட பையன் தூங்காம விளையாடிட்டு இருக்கான். என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, அம்மா நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு, வாங்க 2 பேரும் ஒன்னா நீந்துவோங்கிறான். அதை பெருசா கண்டுக்காத நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள அந்த கண்ணாடியை போடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வெளியே மழை பெய்யுற மாதிரி சத்தம் கேட்க, எந்திரிச்சு போய் வெளியே பாக்குறா. பயங்கரமா மழை பெய்யுது. ரோடெல்லாம் கொஞ்சம் தண்ணி போகுது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் பண்ற வேலையை பாக்குறா. இப்போ பையன் வந்துட்டு, அம்மா உங்க ஸ்லேட் கொடுங்க, நான் டிராயிங் பண்ணணும் அப்படிங்க. டிராயிங் புக்லாம் இருக்குல்ல, அதுல போய் டிராயிங் பண்ண வேண்டியது தானே, எதுக்கு ஏங்குழுது அப்படிங்க. ஏங்குழுதுல எழுதினாதான் நீங்க பார்க்க மாட்டீங்களா, அதுக்குதான் உங்களோடது கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும் அவளும் உடனே சரின்னு சொல்லிடுறா. அப்போ அவளோட அம்மா ஃபோன் பண்ணி, அடிக்கடி கடையில சாப்பிடாதா, நான் கொடுத்தது நல்லா சமைச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா உங்க லேப்டாப்ல பாஸ்வேர்டு மாத்திட்டீங்களா, வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஓடி வந்து மோதி கையில வச்சிருந்த அரிசியெல்லாம் கொட்டிடுது. கீழே விழுந்த அரிசி அல்றங்கிற பேர்ல கீழே இருக்க டேபிள்லையும் இடிச்சுக்கிறா. அந்த டைம்ல தண்ணி நிறைஞ்சு விழுகிற மாதிரியும் அலையடிக்கிற மாதிரியான சத்தங்களும் கேட்கு. என்னடா பண்ண, பாத்ரூம்ல டேப்பை திறந்து வச்சுட்டே வந்துட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா நான் காலைல இருந்தே பாத்ரூம் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேப்ல வரைஞ்ச பொம்மையை, அம்மா இது நல்லா இருக்காம்மா பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். இது நல்லா இருக்கு, ஆனா அம்மா இன்னும் கொஞ்சம் அழகா வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கால் பக்கத்துல தண்ணி வந்து நிக்குது. எங்க இருந்துடா அந்த தண்ணி வருது அப்படின்னு சொல்லி விண்டோ பார்க்கும்போது விண்டோ வழியா நிறைய தண்ணி உள்ள வருது. இதை பார்த்துட்டு என்ன பண்ண ஏது பண்ணு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது பையன் என்னடான்னா, ஐயோ ஜாலிமா அம்மா தண்ணி வந்துட்டு அப்படின்னு சொல்லி நீச்சல் அடிச்சு விளைஞ்சுட்டு இருக்கான். உடனே அதோட மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மேனேஜ்மெண்ட்டும் வந்து கீழே 2nd ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துச்சு, தேவையான திங்ஸ் எடுத்துட்டு எல்லாருமே மேல மொட்டை மாடிக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இதை கேட்க விடாம நம்ம பையன் துணத்துணுன்ட்டு, அம்மா ஜாலி விளையாடுறோம் விளையாடுறோம் வாமா வாமான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான். போய் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோனுக்கு ஒருத்தன் கால் பண்ணி, நீங்க தான் டாக்டர் ஹூவா, ஏஏ எமோஷன் இன்ஜின் கம்பெனில வேலை பாக்குறீங்களா, நான் உங்களை காப்பாத்து வந்திருக்கேன் செக்யூரிட்டி, நான் மேல இருக்கேன், நீங்க மேல வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அம்மா கிளம்பும்போது பையனை காணும். அவனை தேடி பிடிச்சு அந்த அலமாரில கோவமா இருக்கான். உடனே வாமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி, நான் தூக்கிட்டு போறேன் தூக்கிட்டு தூக்கிட்டு வெளியே போறாங்க. வெளியே போனா லிப்ட் எதுவும் வேலை செய்யாது இல்லையா, தண்ணி வந்துச்சு இல்லையா. உடனே படி வழியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போறாங்க. இந்த பக்கம் படியில யாரோ மாட்டிக்கிட்டு வரிசையா கியூவா நிக்கிறாங்க, போக முடியல. ஓப்பன் படி வழியா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் ஓப்பன் படியில ஏறி போறாங்க. அப்போ நம்ம பையன்கிட்ட கேட்கறாங்க, உனக்கு எதுவும் பயம் இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லம்மா எனக்கு எதுவும் பயம் இல்லை, ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை பார்க்கும்போது ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்துச்சு, நீச்சல் அடிக்கலாம் நினைச்சேன், ஆனா இப்போ பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. இப்போ அப்படியே மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்போ சில பேர் தண்ணிக்குள்ள உடனே மயக்கிறாங்க. அப்போ அம்மா இங்க பாருங்க நிறைய பேர் தண்ணிக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், பார்க்காத, அதை பார்த்து பயப்படாத, கண்ணை முடிக்க, அப்போ 2 பேரும் பாட்டு படிச்சுட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு படிச்சுட்டே மேலே போயிட்டு இருக்காங்க. இப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி படியெல்லாம் திங்ஸா வச்சிருக்காங்க. திங்ஸ் இருக்கும்போது அவனை தூக்கிட்டு போக முடியாது இல்லையா, அதனால பையனை கீழே விட்டுட்டு அவன் மட்டும் மேலே ஏறி போய் இந்த திங்ஸ் எடுக்கிறதுக்காக ஏறுறான். இப்போ கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30-40 அடி அளவுக்கு தண்ணி நிறைஞ்சிருக்கு. பயத்தோட பயத்தோட ஒரு வழியா அந்த பக்கம் போய் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு பையனையும் கூப்பிட்டுட்டு அடுத்த ஃப்ளோருக்கு வந்துடுறா. ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணியிருப்பான் இல்லையா, அவன் வந்து மேலே எதிரில் நிற்கிறான். உடனே இவ்வளோ அவளை பார்த்து கை காட்டுறான். கை காட்டினோடனே இப்படி வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியை காட்டுறான். அப்போ தான் பார்க்குறா பையன் அவன் கூட இல்லை. உடனே பையனுக்கு பாத்ரூம் வந்திருக்கும் போல. பாவம் அந்த பையனுக்கு பாத்ரூம் வந்துருச்சு போல. அதனால ஒரு வீட்டுக்குள்ள பூந்து போயிட்டு இருப்பான். அவன் பூந்து போறதை பார்த்துட்டு இவளும் பின்னாடியே போறா. அப்பதான் அவளுக்கு ஒரு ஷாக்கிங்கான சுனாமி மாதிரியான ஒரு பெரிய வேவ் வருது. வந்த வேகத்துல அந்த தண்ணி எல்லாரையுமே அடிச்சு ஒரு புரட்டு புரட்டி போட்டுட்டு போயிருது. அப்ப அந்த ஹீரோயின் கையில வச்சிருந்தா மறந்து போய்க்கும் அடிச்சுட்டு போயிருது. ஹீரோயின் ஒரு வழியா மேல போய் லேசா மூச்சு விட்டுட்டு திரும்ப உள்ள வந்து பையனை தேடுறாங்க. பையனை தேடி கண்டுபிடிக்கும் போது அவளுக்கும் மூச்சு விட முடியாம மயங்கர நிலைமைக்கு போயிருதா. கரெக்டா அந்த மயங்கர நேரம் பார்த்து அவளை காப்பாத்த வந்துப்பான் இல்லையா ஒருத்தன், அவன் வந்து 2 பேரையுமே காப்பாத்திடுறான். அப்போ கண்ணு முழிச்சு அந்த பையன் ரொம்ப பயந்து போயிடுறான். அம்மா என்ன ஹக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவளும் ஹக் பண்ணிக்கிறா. உடனே மேடம் நமக்கு நேரம் இல்லை, வாங்க மேல போவோம் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்ல உடனே அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம அப்பா நம்ம எல்லாரும் காருக்குள்ள மாட்டிக்கிட்டு அந்த சீன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஐயோ அந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பாட்டு பிடிக்குமா அப்படின்னு சொல்ல, இல்லம்மா எனக்கு பாட்டு பிடிக்கிற மூடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஹீரோயின் வந்து அந்த செக்யூரிட்டி கேட்கிறான், நம்ம நாட்டுல என்னதான் நடக்கும், நான் தண்ணியில விழுந்தப்போ அது உப்பு கரிச்சு கிடந்துச்சு, அப்பதான் அவன் சொல்றான், அண்டார்டிகாவில் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விண்கல் விழுந்து பனிப்பறைகள்லாம் உருகுறதுனால கடல் தண்ணியோட நீர்மட்டம் உயர்ந்து இந்த வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லி, அப்பயும் இதை யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இது இன்ஃபார்ம் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல. அப்போ எல்லாரும் சாக போறோமா அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேட்கிறா. இல்ல நீங்க தான் புது மனித இனத்தையே உருவாக்க போறீங்க. ஒரு வழியா மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. அந்த செக்யூரிட்டி அவ்வளோ அப்பாங்க அந்த டீம் வந்துருது. அந்த டீம் வந்து அந்த செக்யூரிட்டி சுட்டு கொண்டுறாங்க. கொண்டுட்டு இந்த பையனோட மண்டக்குள்ள ஏதோ ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க, இவ்வளவு மட்டும் கூப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கட் பண்ணா மறுபடியும் நம்ம ஹீரோயின் அதே இடத்துல தூங்கி முழிக்கிறாங்க. அதே சீன் ரிப்பீட் ஆகுது.
அப்படி பலாயிரம் தடவை அந்த மகனை தேடி தேடி அலைஞ்சிட்டே இருக்கு. அப்பமும் அவனை கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியா ஒரு வழியா மொட்டை மாடியில வந்து அந்த பையனை கண்டுபிடிச்சிடுறான். அப்பதான் அந்த பையன்கிட்ட கேக்குறா, அம்மா அவனை விட்டுட்டு போயிட்டேனாடா, வருத்தத்துல இருக்கியாடா, அழாதடா அப்படின்னு சொல்றான். ஓ இல்லம்மா, நீங்க தான் என்ன இங்க ஒளிய சொன்னீங்க, என் காத்துல சொல்லிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் அந்த டீம் அங்க வந்துருது. அதுக்கப்புறம் அந்த பையனோட கண்ணாடியை கொடுத்து நீ தண்ணில நீந்து போ, அம்மாவும் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்துடுறாங்க. அதோட படத்தை முடிச்சிடுறாங்க.